ஓகே தான், எல்லாமே அருமையாக எடுத்திருக்காங்க, கதை நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பார்க்கலாம். மியூசிக்கும் சூப்பர் தான். எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லா எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்ப்பு இல்லாமல் போனேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 10க்கு 10 கொடுப்பேன். படம் சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காங்க, சொல்லவே தேவையில்லை. மமிதா பச்சும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் இருக்கும். ஸோ கருப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஹிட் அண்ணனுக்கு. ஸோ ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி சூர்யா ஃபேன், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பூர்த்தியாச்சு. அந்த பழைய சஞ்சய் ராமசாமி மாதிரி சூர்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக படம் ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் படம். அந்த அளவுக்கு ஒர்த்து தான். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த லவ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் அந்த படத்துக்கு ஹிட்டு. எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருந்தது. பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. சூர்யானோட ஃபிசிக்ஸ் சொல்லவே தேவையில்லை. 50 வயசு மாதிரி தெரில. அந்த இப்போ கஜினி படம் எப்போ வந்துச்சு அந்த மாதிரி அந்த ஃபிட்னஸ் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லை. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. 10க்கு 10. என்ன நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் என்டர்டெய்னரு. மெச்சூர்டான கதை. ரொம்ப இந்த ஏஜ் கேப் வந்து ரொம்ப தப்பாக இருக்குமோ நினச்சேன். பட் ஓகே, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை, எதிர்பார்ப்பு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிடுச்சு. படம் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி ட்ராமா அப்படின்ட்டு. நம்ம கருப்பில் வர மாதிரி வாஸ் என்டர்டெய்னர் கிடையாது. ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு தோலா மாரி ஒரு ஃபீல் குட்டு படம். நல்லா இருந்துச்சு. நான் எதுலேயுமே வந்துட்டு ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஓவரால் கரெக்டான மீட்டரில் இருந்துச்சு. வெங்கடேரி படம் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பேர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் எப்படி சொல்கிறதுனா, மமிதா கொஞ்சம் சின்ன வயசுல தெரியுறாங்க. பட் இருந்தாலும் ஓகேவா மேனேஜ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ஓகே. பட் பிஜிஎம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒன்றுன்னு ஒரு இது ஒன்று பிஜிஎம் அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். 10க்கு 8.5 கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ட்ராமா. அது நம்ம படம் ஸ்டார்டிங் அந்த பேர் இருக்கும்போதே தெரியும். அதான் அவரோட ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஒரு படம் மாஸ், ஒரு படம் கிளாஸ்னு அந்த மாதிரி தான் போனோம். நல்லா சூப்பராகவே இருக்குது. நான் சூர்யா ஃபேன் தான். எனக்குலாம் அந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா ஹாப்பியாக பார்த்ததுக்கு இன்னமும் நம்மளே ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. யாராவே பார்க்கலாம். ப்ரோ, ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃபேமிலியாக எப்படி ஹாப்பியாக இருக்கணுன்றது சொல்ல வராங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேமிலிக்காக எடுத்த கான்செப்ட். ஆனால் அது நல்லா கரெக்ட் ஆகும். எது தேவையோ அது அந்தந்த லிமிட்டில் கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவையான இடத்துல எமோஷன், தேவையான இடத்துல மாஸ். அதனால் அது எல்லாமே ஒரு படம். ஓவராலாக கருப்பு அது ஒரு விதமான பிளாக் பஸ்டர். இதுவுமே எனக்கு தெரிஞ்ச பிளாக் பஸ்டர். விஷுவலாக படம் சூப்பராக இருக்குது. 9.5 கொடுப்போம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபுல்லாக காமெடியாகவும் கொண்டு போயிட்டு எமோஷ்னலாகவும் இருக்குது. ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் மாதிரி சொல்ல வராங்க சார். கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகும். எங்கேயும் லேக் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு சீன் விட்டால் அடுத்த சீன் நல்லா என்ஜாய் பண்ணி காமெடியாக பார்க்கலாம். கருப்பு படத்தில் சொன்னாங்க அது வந்து ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து தேட்டர் மெட்டீரியல்னு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது சார் எல்லாத்துக்கும். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தா நமக்கு இந்த கதை தான் ஏஜ் கேப்பு, லவ் ஸ்டோரி அந்த மாதிரி. ஆனால் உள்ளே போனால் அங்கே ஸ்டோரியே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது சார். நம்ம வெளியே பேருன்னு தான் பார்த்தோம். ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் அவங்க பேராக தான் இருக்கும். ஆனால் வந்து கடைசியில் சேர்றாங்களா இல்லையான்னு சொல்லி முடிப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜ் கேப் 20 வருஷம் இருக்கும். ஆனால் சூர்யா சார் அதுக்கு மீனிங் சொல்லிடுவார். ஏன் இந்த மாதிரி 20 இயர்ஸ் கேப் இருக்குது, வேண்டாம் அந்த மாதிரின்னு. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகும். நல்லா ஃபீல் குட்டாக இருக்கனால எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் சார். இது கிளாஸ் அந்த வானமாயிரம் மாதிரி எதிர்பார்த்தா தான் இருக்கும் சார். கண்டிப்பாக கிளாஸாக இருக்கும். 9 கொடுப்பேன் சார்.
சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தது பார்க்கலாம். அம்மா சென்டிமெண்ட் க்யூட்டாக இருந்தது. மம்மிதா டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. எதுவும் ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. இதெல்லாம் நல்லா கத்திட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நான் மம்மிதா டான்ஸ்க்காக போனேன். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. க்யூட்டாக இருந்தாங்க 2 பேருமே. சூர்யா செம்மையாக இருக்காரு. நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. 7. ஹானஸ்ட்டாக எனக்கு படம் ஓகே தான் பட்டுச்சு ப்ரோ. ஆக்சுவலாக 10க்கு ஐ வுட் ரேட் 7. சாரி இரும்பிட்டேன். 10க்கு ஐ வுட் ரேட் 7 பிகாஸ் மியூசிக் பெருசாக எனக்கு எதுவும் இது பண்ணல. பட் ஆக்சுவலாக என்னென்னா ஓவரால் த ஃபிலிம் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து இது எதுக்குடா இது தேவையில்லாத சீனாக இருக்குது அப்படின்னு எங்கேயுமே எதுவும் ஃபீல் ஆகலை. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேரக்டர்ஸுமே ராதிகா மேம்லேருந்து அதுக்கப்புறம் மமிதா பைஜு, சூர்யா சார் எல்லாருமே, ரவீனா டெண்டன் எல்லாருமே வந்து கரெக்டான ரோல்ஸ் தான் பிளேட். யாருமே வந்து தேவையில்லைன்னு இல்லை. சர்ப்ரைசஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது படத்தில். கண்டிப்பாக வந்து பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒன் லைனாக என்ன சொல்லணும்னா இட்ஸ் பேசிக்லி அ ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹவு அ பர்சன் டேக்கிள்ஸ் எவ்ரிதிங். நாட் ஓன்லி அ பர்சன், எல்லாருமே சேர்ந்தது. கனெக்ட் ஆகணும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நம்புறேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக இது மாதிரி கொண்டு போயிருப்பதுனால கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. விஷுவலி கிராண்டியராக இருக்குது படம். அந்த செட்டாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராகவே இது பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிஎம் அதான் மியூசிக் பார்ட் ஐ வாஸ் நாட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் த ஃபிலிம். ஓகே இட்ஸ் கோயிங். ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் இருக்கோ அது இருக்குது. பட் மெயின் என்ன இந்த விஸ்வநாதன் சார்ஸ்லனா கோர் வந்து ஸ்டோரி தான். ஸ்டோரி 7. ப்ரோ என்ன கேட்டால் பிளாக் பஸ்டர் ப்ரோ. அதான் ப்ரோ ஃபேமிலி கான்செப்ட்டு, அந்த ஏஜ் கேப் லவ் பேஸ்ட் அந்த ஃபேமிலி கான்செப்ட் அதை சூப்பராக நல்லாவே காமிச்சிருந்தாங்க. என்ன ப்ரோ ப்ரோ இது வந்து நீங்கள் சூர்யா சார் ஃபேன்ஸ், காமன் ஆடியன்ஸ் அப்படின்னு எடுக்கிறதோட ஒரு எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது. எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். சூர்யா சார் ஃபேன்ஸுக்கான எலிமெண்ட்டுமே படத்தில் இருக்குது. சூர்யா வந்து எவ்வளோ கிளாஸாக காமிக்குமோ, மாஸாக காமிக்குமோ எல்லா வகையிலுமே காமிச்சிருக்காங்க. ஸோ படம் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அதான் ப்ரோ டெக்னிக்கலாக நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக தெலுங்கு படம்லாம் எப்படி இருக்குமோ அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு படம் பார்க்க. ஓவரால் படமே நல்லா இருந்துச்சு. தனித்தனியாக நீங்கள் பிரித்து சொல்கிறதோட மொத்த படமே உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. 9.5. மாசாக இருந்தது ப்ரோ. ஃபுல்லாக ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஃபன்னாக இருந்தது ஃபுல்லாக. இல்லை கொஞ்சம் நல்லா ஃபைட் இருக்கும், காமெடியாக இருக்கும், ஃபுல்லாக ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு போனேன். அதுக்கு மாரி பயங்கரமாக பண்ணி விட்டாங்க. ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் அதான் எல்லா மாதிரியும் எடுக்கிறாப்புல. ஃபைட்டு மாதிரியும், இப்போ கடவுள் விஷயத்து மாதிரியும் எல்லா டைப்பும் எடுக்கிறாப்புல. அதனால் எல்லாமே மாசாக தான் இருக்கும். அடுத்து இன்னொரு படம் வருது இல்லை, மலையாள படம், அதுவும் மாசாக தான் இருக்கும். பேர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது இப்படி எப்படி செட் ஆகும் 20 years அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ இப்போ அவங்க அப்பா வந்து 2 செகண்ட் ஒய்ஃபை இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்லா எது நார்மலாக இருக்குதோ அதுமாரி ரியாலிட்டியில் போயிடணும். ரொம்ப ஈகோலாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மாசாக இருக்குது ப்ரோ படம். நம்ம வந்து சரி ஏதோ மொக்கையாக இருக்குது ரொம்ப இது பண்ண போகணும். ஆனால் வந்து ரியாலிட்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படி எடுத்துருக்காங்க. மியூசிக்லாம் பயங்கரமாக தான் இருந்தது. 2 பாட்டும் நல்லா இருந்தது. அப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்தது படம். அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. 10க்கு 10 தான் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். இப்போது ஆக்சுவலி நிறைய சீன்ஸுமே நல்லா தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் எப்படி சொல்லுறதுன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி நான் நிறைய சீன் அழுதுட்டுமே நாங்கள் தேட்டரில் பார்த்தோம்னா செம்ம சவுண்டு தர்ற மாதிரி இருந்தது. போய் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம் தான். லேக்ன்றது ஒன்றுமே ஃபீல் ஆகல ப்ரோ எங்களுக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப்மே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த ஃபேமிலி ஓரியன்டாக தான் போகும் ஆக்சுவலி படமே. ஸோ அதனால் அது பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லாயிருக்கும். அழுதுட்டோம் ப்ரோ. ஆக்சுவலி நாங்கள் நிறைய சீன்ஸ் அழுதுட்டோம். சொன்ன அளவு நல்லா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இருக்கும்.
கண்டிப்பாக பேர் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சூர்யா பேர் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி அதை லைக் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க க்யூட்டாக இருக்காங்க, ஆக்சுவலி நல்லா இருக்குது. அது நான் ஒன்றுமே சொல்ல, நல்லா இருக்குது. யா கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. 10க்கு என்ன ரேட்டிங் 9.5 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க? கமர்ஷியல் படம், ஹோல்சமான மூவி. இதில் சொல்ல வர்றதுக்கு தெரில, நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஒரு டைம். என்ன மெசேஜ் கன்வே பண்ணாங்க? அதை பற்றி தெரில, பட் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பார்க்கலாம். கமர்ஷியல் படத்தில் என்ன மெசேஜ் என்ன போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போர் அடிக்காமல் போச்சு.